பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு நல்ல முடிவை தருவார். நாம் கர்த்தரை நம்புகிறது ஒரு நாளும் வீணாய் போகாது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் சொல்லுகிறது. நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாம் மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போய்விடாது. யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை அற்பமாய் சில காரியங்களை நாம் துவங்கி இருக்கலாம். எப்படி முடியுமோ என்று சொல்லி ஒருவேளை சந்தேகப்படலாம். இந்த காலை வேளையிலே துவங்கினவர் அவர், முடிப்பவரும் அவர்தான். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நல்ல முடிவை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே கர்த்தரை முழுமையாய் நம்புவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படிக்கு நம்மை முடிவு பரியந்தம் அவர் ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை அவருக்குள்ளே பலப்படுத்தி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது இந்த காலை வேளையில் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்திலே கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டுமே தவிர குறுகவே கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கிறிஸ்துவிடத்திலே நமக்கு பங்கு இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் பங்குதாரர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் எனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி முழு மனதோடு அவரை நம்பும் பொழுது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது கர்த்தரை நம்புவதை விட்டுவிட்டு மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதிர்பார்த்த முடிவை ஆண்டவர் நமக்கு தருவார். அவரிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஆகவே இந்த காலை வேளையில் சந்தோஷமாய் ஆண்டவரை நாம் துதிப்போம். யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பக்தனாகி யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபுவுடைய நம்பிக்கையை பாருங்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் அவர்
கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் அசைக்கப்படவே மாட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையில் நாம் முழுமையுமாய் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடுவோம். அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். அவர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையில் பல நம்பிக்கை, பல எண்ணங்கள், யார் நமக்கு உதவுவார் என்று சொல்லி நம்முடைய எண்ணங்களை சிதற விடாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்கிற உறுதியான ஒரு நம்பிக்கையை நாம் ஆண்டவர் மேல் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல நம்பிக்கைகளிலே அவர்கள் சிதறுண்டு கர்த்தரை விட்டுவிட்டு பல காரியங்களை தேடிக்கொண்டு இன்றைக்கு தோல்வியிலே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உற்சாகப்படுத்துவீராக. கர்த்தர் மேல் அவர்கள் நம்பிக்கை திரும்பட்டும் ஆண்டவரே. அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல், வார்த்தையின் மேல் நம்பிக்கை திரும்பட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் அவர்களை வெட்கப்படுத்தாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நான் வீணாய் போக விடாது, என்னை மேன்மைப்படுத்துவார், என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று முழு நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து முன்னேறி செல்ல நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.